அசுரன் படத்துல வர மாதிரி சரி ஒரு எல்லா நிமிஷம். ஸ்பேஸுக்கும் போகணும். 10% போயிட்டு பேசுனீங்கல்ல, மைக்க வாங்கணும். 5ன்னு சொல்றது கேளு, நான் பேசுனீங்க, சொல்றதை செய். 10ன்னு பேசுனீங்க, எல்லா 15ன்னு ஸ்பேஸுக்கும் பேசுனீங்க, போகணும். இங்க 20ன்னு பேரு பேசுனீங்க, டுமில், நான் சொல்றது 25ன்னு கேளு. பேசுனீங்க. உன் இரு இரு அண்ணன் நாளைக்கு இருப்பா 50 சீட்டு ஜெயிக்கலனா, இருப்பா 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 50 சீட்டுக்கு மேல ஜெயிக்கலனா, டேய் டுமிலே சொல்றது கேளு, காதுல விழுதா இல்லையா நான் சொல்றது? உன் அண்ணன் நாளைக்கு 50 சீட்டுக்கு மேல ஜெயிக்கலனா, நாளைக்கு ட்விட்டர்ல தமிழ் ஸ்பேஸ், தெலுங்கு ஸ்பேஸ், எங்க நடந்தாலும் சரி எல்லா ஸ்பேஸுக்கும் போகணும். எல்லா ஸ்பேஸ்ல போய் மைக்க வாங்கி, ஐயா நாங்க விஜய் ரசிகர்கள் சார்பாக உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம், நாங்க தப்பு பண்ணிட்டோம் சொல்றியா எல்லா ஸ்பேஸ்லயும்? நான் சொல்றேன். இல்ல நீ சொல்றியா ஆப்போசிட்ல? ஆமா சவால்ரா, நான் தப்பு நீ சவால்ரா, சொல்றியடா. சவால்ரா. மண்ட 155 சவால்டா. தொகுதியில சவால் 120 சவால் சவால். தொகுதியில நல்லா சொடக்கு போடு கேட்டுக்க, சொடக்கு போடுவல்ல, சிம்பிளா சொல்றேன். அங்கேயும் சொடக்கு போடுவல்ல, டேய் அப்படி சொடக்கு போடு அதே சொடக்கு 55 போடு. தொகுதி அவன் ஜெயிக்கலன்னா நான் எல்லா ஸ்பேஸ்ல நான் போய் கேட்டு நான் சொல்றேன். ஜெயிச்சா நான் 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 வந்து மன்னிப்பு கேட்கிறேன்டா. இல்ல சரிடா, நீ இங்க மன்னிப்பு பாரு, கேட்கிறியா? திமுக ஸ்பேஸ், வாடா அதிமுக வாடா ஸ்பேஸ், வாடா நாம் தமிழ் ஸ்பேஸ், அப்புறம் வாடா பாட்டு வாடா ஸ்பேஸ், இதான லவ் ஸ்பேஸ். சவால். நான் இங்க பாரு சொடக்கு போட்டு ராஜா, 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 பிரைவேட் ஸ்பேஸ் எவனா போட்டிருந்தாலும் அங்கேயும் போகணும். பிட்டு ஸ்பேஸ் போட்டிருந்தாலும் அங்கேயும் போய் மைக்க வாங்கி நீ காலில் விழுந்து சொல்லிட்டு தான் வரணும். ஓகேவா? கண்டிப்பா. இல்லன்னா நீ சொல்லணும், அதுக்கு நீ ரெடியா இருக்கணும் நண்பா. ஆப்போசிட் நடந்தா நான் ரெடியா இருக்கேன் நண்பா. என்ன நண்பா 50 நீ பேர் அண்ணன் மேல இருக்கிற சீட் வேண்டா. கான்பிடன்ட் நண்பா, நீ எக்ஸாக்ட்லி. கவலைப்படாத நண்பா. வாடா வாடா சரி இதான இந்த சவால். ஏடிஎம், இதான சரி சவால். எல்லா சரி உங்க ஸ்பேஸும் ஃப்ரெண்ட் கூட்டு ஒருத்தர் போங்க. பேசணுன்றாரு, அதை கை உன்னை தூக்குறாரு, வெற்றிவேல். லைக் பண்றாரு. சரி சரி சரி, அந்த அந்த இவரு அந்த பக்கத்துல ஒருத்தர் ஏடிஎம் கேட்கற ஒருத்தர் கை தூக்குறீங்க, வெற்றிவேல், அவர்கிட்ட உன்கிட்ட கண்டிப்பா பேசணும். கண்டிப்பா. பாக்குறேன் பாக்குறேன். கபிலன் ப்ரோ, எதுக்கு நீங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க? ஆட்சி அவங்க தான் பிடிக்க போறாங்க. நீங்க அது தெரிஞ்சு வந்து அவர் வாய பிடிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க 10 சீட்டுக்கு சுருக்குறீங்களே, அப்படி யாரும் பண்றீங்க நீங்க என்ன? சரி அவர் கோஸ்ட் கருத்து வாங்கிங்க, கணிப்பு மைக் கொடுக்கணும், ஸ்லாட் இல்ல, கோஸ்ட் வாங்கிங்க, மெட்ராஸ் பையன் கோஸ்ட் வாங்கிங்க. ஓகே ஓகே. ரிக்வெஸ்ட் 7 பேர் நல்ல 8 பெட் பேர் ஆபீஸா. ஒண்ணு பேசுங்க. நான் போய் வெற்றிவேல், கேட்கணும், இல்ல நீ வெற்றிவேல் போய் டக்குனு கேட்கணும். பேசுறீங்க. பர்ஃபெக்ட் பெட். இல்ல ப்ரோ, நீங்க அந்த வேணாம் 10 வேணாம். சீட்டு ஜெயிச்சா பெரிய ஆள்னு ஒத்துக்க சொல்றீங்கன்னு அவர் கேட்கற. அப்படி இல்ல அப்புறம் ஆட்சி இல்ல பிடிக்கலையாப்பா அதான் அவரு? சொல்றேன்ப்பா. 10 சீட்டுக்கு மேல ஜெயிச்சா அவரு வந்து கெஞ்சுவாரு, இல்லன்னா நான் கெஞ்சுவேன். கரெக்டா? எல்லா அப்புறம் ஆட்சி ஸ்பேஸ்லயும் நீங்க பிடிக்கும்னு நீங்க சொல்லிட்டீங்களா? அப்படியே நீங்க வந்தாலும் என்னடா ஆட்சி நீங்க என்னடா பிடிக்கும் சொல்லி அப்படின்னு. வந்தீங்க? ஆட்சி நீங்க என்ன பிடிக்கும்னு சொல்லி சொல்லி வந்தீங்க? வந்தீங்களே. நாங்க வந்து திமுகக்கு மாற்று, நாங்க ஏடிஎம்கேக்கு மாற்று, நாங்க தான் அந்த வந்து ஆள காலம் இங்க போறோம், பேச வரல. நாங்க இங்க வந்து இங்க பேசி எனக்கு ஓட்டு வராது. ஏன்னா இங்க கேட்டு கேட்ட வந்தா இங்க லிசனஸா இருப்பானு எனக்கு தெரியும். ஐயா யாரு ஐயா கேட்கறாங்கன்னு ஐயா எனக்கு தெரியும். நீங்க இங்க ஓட்டு நீங்க ஒரு வந்து ஓட்டு வராது. நீங்க வந்து ஆல்ரெடி டாபிக்க ஒத்துக்கிட்டாடி. மாத்தக்கூடாது. நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? நீங்க சொன்ன பாயிண்ட் என்ன? முதலமைச்சர் நாங்க தான் ஆக போறோம், 118 சீட்டுக்கு மேல நாங்க தான் ஜெயிக்க போறோம், இது பழனிசாமி என்ன டிஎம்கேவை சொல்லி வந்தாரு? துரத்த போறோம், இருப்பா, பழனிசாமி என்ன ஏடிஎம்கேவை சொல்லி துரத்த வந்தாரு? போறோம். ஒரு நிமிஷம் இரு, பழனிசாமி ஒரு நிமிஷம் இரு, ஜெயிச்சாருன்னு சொல்லி ஒரு வந்தாரு. நிமிஷம் இரு, பழனிசாமி என்ன சொல்லி ஒரு நிமிஷம் வந்தாரு? இருப்பா, என்ன எலெக்ஷன்ல என்ன ஒரு சொன்னாரு? நிமிஷம் நான் இருப்பா. தோத்துருவேன் அப்படி சொல்லி ஓட்டு நீங்க நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? 118 தொகுதி மேல ஜெயிச்சு வருவோம்னு சொல்லி வந்தீங்க. இப்ப நீ என்ன சொல்ற? 10 ஏப்பா சீட்டுக்கு மேல இருப்பா, ஜெயிச்சா 50 வருஷம் எங்கால பெரிய கட்சியே ஆளா வந்து ஒத்துக்கிறியான்னு நீங்க கேக்குறேன். என்னப்பா செய்ய போறீங்க? ஏன்? எடப்பாடியோட நிலைமை என்ன? அதை சொல்லு. ஐயா ஐயா ஐயா, நான் வந்து கட்சி சார்பாலாம் நான் பேசல, அப்ப ஓகேவா? கட்சியை பத்தி நீ பேசும்போது என்கிட்ட என்ன வந்து கட்சி ஏடிஎம்கே என்ன சாப்பிட்டா பண்ணோம், பேசலாம், டிஎம்கே என்ன பேசாம எடப்பாடி பண்றோன்னு இருக்கலாம். ஒன்னும் கேட்கறதுலாம் கேட்கல. சொல்லுங்க கேட்டீங்கன்னா, சொல்லுங்க. அத வந்து ஏடிஎம்கே ஆள்கிட்ட தான் நீ போய் கேட்கணும், அவன் ஓகேவா? அத்தனை நாங்க தமிழ் வந்து இருக்கணும், அது அரசியலுக்கு இடையில அப்பாற்பட்டு வரக்கூடாது. இருக்கிறோம், ஓகேவா? என்ன யாரை சப்போர்ட் பண்ண ஐயா தைரியமா சொல்ல ரெடினா பேசக்கூடாது சபையில. இந்த கட்சியோட சப்போர்டர்னு சொல்லி பேசணும் தைரியமா. நான் டிவிக்கு யாரு 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 யோ, மந்திரம் நீ டிவிக்கேவா வீரு? டிவி நீ வந்து இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் கொண்டு வராத, ஓகேவா? அதெல்லாம் தூக்கி ஓரமா வை. நான் எதுக்கு கேட்ட ஓரமா கேள்வி வைக்கணும்? என்ன? யாரை நம்பி சொல்றீங்க? நீங்க வந்து இருங்களாங்க, 118 தொகுதிக்கு மேல அரசியல் சினிமா இல்ல. ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு நிமிஷம் இருங்க. யார் இது பேசிட்டு இருக்கிறது? இருங்களாங்க, ரிமூவ் பண்ணிடுவேன் எப்படி வசதி. இப்ப மைக் ஆன் பண்ணி பேசுங்க. யாராவது ரிமூவ் பண்ணி தூக்கி போறாங்களா மட்டும் பாருங்க. நீ என்னடா இது பார்லிமெண்ட்ல எனக்கு சீட்டு கொடுத்த தூக்கி போட்டா தூக்கி போட்டு போ, இல்லன்னா இருக்கு. நீ ஏன்டா சரி இப்ப கதறிட்டியா? சரி கதறிட்டியா? இரு இல்ல இரு, ஓகே. நான் நாளைக்கு நான் பால் ஊத்துறேன், வெயிட் பண்ணு. ம். டேய் 9:30 மணிக்கே கடை உனக்கு எங்க திறந்துருக்குன்னு இன்னும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இரு டுமில இரு, நீ உட்காரு, ஒரு நிமிஷம் வரேன் இரு. ஏய் நீ ஆன் பண்ணு. டேய் பத்திர மண்டையா, தலையில கை வச்சிருக்கானே விஜய் ஃபேன் ரெமோன்னு பேர் வச்சிருக்கிறிய, கொரோனாவா பேரு? நான் கேள்வி பேசலாமா? இரு இரு, நான் இன்னும் கேள்வியே கேட்கல. நாளைக்கு உங்க அண்ணன் எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு? அதை பத்தி தான் பேச வந்தேன். கேக்குறேன், பதில் சொல்லுமா. நாளைக்கு அண்ணனுக்கு எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு நாளைக்கு சொல்லு. ரிசல்ட் தான் வரும். ஏதோ எக்ஸிட் போல் என்ன வந்திருக்குல. பண்ற? இப்ப பேசு மயிரு, இப்ப பேசு. அங்க பேசு கிழிச்சு இல்ல. நாளைக்கு எத்தனை சீட்டு வாங்கணும்னா நாளைக்கு ஜெயிப்பான் சொல்லு.
டேய் அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்ல தெரியும். சொல்றா என்ன 20% ஓட்டு பெர்சன்டேஜ் வாங்குறோம். பர்சன்டேஜ்னா செருப்பு கட்டி அடிப்பேன். இனிமேல எவனாவது மேல வந்து டிவிக்கு 1 கோடி ஓட்டு வாங்கிறோம், அடுத்து இத்தனை பர்சன்டேஜ் வாங்குறேன்னா அவன் ஆத்தா ஒருத்தனுக்கு பெக்கலன்னு அர்த்தம். எத்தனை சீட்டு ஜெயிக்கணும் பத்தி தான் பேசணும், சீட்டை பத்தி தான் பேசணும். சொல்லு டுமில மூட்டு கம்னு உட்காரு. அந்த வாங்கு மிச்சம் இருக்கிற சரக்கு சாப்பிடு. நான் இவன்ட்ட பேசிட்டு வரேன் இரு. நீ சொல்லு எத்தனை சீட்டு ஜெயிப்பான் உன் அண்ணா நாளைக்கு? சொல்லு சொல்லு. அன்மியூட் பண்ணிட்ட சொல்லு. தமிழ்நாடே ரஜினி எத்தனை சீட்டு டிவிக்கே ஜெயிக்கும் அத மட்டும் சொல்லு. இந்த பர்சன்டேஜ் இந்த ஓட்டு இந்த இத்தனை ஓட்டு ஜெயிப்பார் அந்த கணக்குலாம் நான் கேட்கல, அந்த மயிரெல்லாம் நான் கேட்கல. நான் கேட்டது சிம்பிள். டிவிக்கே நாளைக்கு எத்தனை ஓட்டு ஜெயிக்கும்? டுமில இன்னொரு பேசினா நீ அடிச்ச சரக்கு ஒருத்த சரக்குன்னு சொல்லிடுவேன். ஏய் என்ன பேச விடு. ரஜினி ஃபேன்ஸ் தான் தமிழ்நாடு, அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு போட மாட்டோம், சூர்யா ஃபேன்ஸ் ஓட்டு போட மாட்டோம், விஜய் ஓட்டு வராது, தோத்துருவாரு நீங்க கதர்னீங்க. இப்ப சீட்டுக்கு போயிட்டா அதான்ப்பா எவ்வளவு சீட்னு கேக்குறப்ப சொல்லி சொல்லப்பா. என்ன பேசுறீங்க? இதுல வேற போஸ்டர் அடிச்சு ஒட்டினீங்க, காலம் பேசாது பதில் சொல்லுன்னு சொன்னீங்க. அவ்வளவுதானா பவரு? ஏய் மூச்சு வாங்குது பாரு, செத்துற போற. நான் சாக மாட்டேன், நாளைக்கு ரிசல்ட் அப்ப நீ செத்து போயிடாத. ஏண்டா அவரு தெளிவா கேட்டாரு. கடைக்கார 2 வாழைப்பழம் தந்தானா? யாரு ஜெயிப்பான்னு சொன்னானா? சிம்பிள். உன் அண்ணன் என்ன சொன்னா? என்ன சொன்னா? ஆளுங்கட்சியாக டிவிக்கு வரும்னு சொன்னானா? திமுக ஆட்சி கலைன்னு சொன்னானா? அதிமுகக்கு திமுக மாற்று நாங்க தான் வருவோம்னு சொன்னானா? உன் அண்ணன் சொன்னானா? நாளைக்கு உன் அண்ணன் எத்தனை சீட்டு ஜெயிப்பான் சொல்லு. ரஜினி அறிக்கை விட்டான், காலம் பேசாது பதில் சொல்லு. ரஜினி ரஜினி ரஜினின்றா. டேய் ரஜினி ஓட்டு போட்டு அஜித் ஓட்டு போட்டு போயிட்டாங்க. இப்ப நான் கேக்குறேன், நாளைக்கு ரிசல்ட், நாளைக்கு பாலு நாளைக்கு பால் நாளு. நல்லா கேளு. மில்க் நாளைக்கு டுமாரோ மில்க். ஓகே கேக்கு தர்றமோ? உன் அண்ணன் நாளைக்கு எத்தனை சீட்டு ஜெயிப்பான் சொல்லு. ரஜினிக்கு அந்த ட்வீட் எல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு எத்தனை சீட்டு ஜெயிப்பான் சொல்ல முடியல. அவ்வளவு பெரிய கஷ்டமான கேள்வி கேட்டேன். மட்டும் கொஞ்சம் மியூட் போட. டுமில இருடா, ரொம்ப நேரம் உன்கிட்ட பேசணும்ல. அவன் புதுசா வந்திருக்கான், அவன்கிட்ட பேசிட்டு வரேன்டா. இரான்டா நீ வேற 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இது பண்றீங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையும் அமைதியாக்கி வச்சிருக்கிறேன். ஹோஸ்ட்ல இருந்து கோஸ்ட்ல இருந்து எல்லாரையும் அமைதியாக்கி வச்சிருக்கிறேன். எங்களுக்கு ஓட்டு போடலன்னு சொல்றேன். நான் கேக்குறது நாளைக்கு டிவிக்கு எத்தனை சீட்டு ஜெயிக்கும்? நான் கேட்டது நீ என்ன சொன்ன? விஜய் ஜெயிப்பாரு மாட்டாரு. நான் சொல்றேன் விஜய் சொல்லு. ஏண்டா நிக்கிறதே 2 தொகுதி. விஜய் எத்தனை சீட்டு ஜெயிது? விஜய் கட்சினா இப்ப விஜய் தானடா கட்சி. ஆமா விஜய் கட்சி டிவிக்கே டோட்டல் டிவிக்கே 20% வாங்கினாலும் அது பெரிய விஷயம் இல்லையா? ஆளே கேக்குறான். டேய் ரெமோ ஆளே டிவில் கேக்குறான் பாரு. விஜய் தானடா கட்சி. விஜய் தானடா கட்சி. இல்லடா ஒரு தனிச்சு நின்னு எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு சொல்லு. உன் கட்சினால எத்தனை தொகுதி ஜெயிக்கும்? எவ்வளவு ஜெயிப்பான்னு அசம்ஷனே சொல்லி தொலையா. டேய் யாரா நீ இடையில பூனை வாய்ஸ்ல பேசிக்கிட்டு கம்முனுடா. அவன் ஒன்னோட ஹார்ட்கோர் விஜய் ஃபேன். செருப்பால் அடிப்ப பிச்சுரும் பிச்சு. அவனுக்கு அரசியல் ஓரளவுக்கு தெரியும். டுமிலுக்கு என்ன பேசுற நீ? எல்லாருக்கும் அரசியல் தெரியும். ஆமா இவர் PhD ஒன்னோட அவனுக்கு அரசியல் நல்லா தெரியும். அவனுக்கு எனக்கு 1 வருஷமா தெரியும். நீ யாரு நடுவுல குறுக்க? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம். டுமில்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லா ஸ்பேஸ்லயும் தெரியும். உன்ன சொன்னா அவனுக்கு தெரியுமா? நாங்க பாத்துக்கிறோம். என் ஃபேன்ஸ் தெரியுமா? விஜய் உன்னை விட சீனியர் விஜய் ஃபேன் அவன். அவன் உன்னை விட அரசியல் படிச்சவன்டா அவன். ரஜினியோட நிலைமை என்ன? அதை மட்டும் சொல்லு. மயிரே நான் டுமிலுக்கு வக்காலத்து வாங்கி கேக்குறேன்டா. என்ன நீ இன்னும் அவனை பேசுற? இங்க எங்க ரஜினி இருக்காரு? நான் ரஜினியை தூக்கி போட்டு அடிச்ச என்ன கேக்குறேன்? சிம்பிள்ரா. டேய் எத்தனை தொகுதி தாண்டா விஜய் ஜெயிப்பாரு விஜய் கட்சி சொல்றா. நாளைக்கு பாத்துறா. நாளைக்கு வந்துருடா. அதுதான்டா உன் அசம்ஷனை சொல்றா. டேய் உன் அசம்ஷனை சொல்றா. உன் ஆசையாவது சொல்றா. உன் கனவாவது சொல்றா. ஓட்டு இல்லன்னு நினைக்கிறேன். ஓட்டு போட்டு தெரியும். 33 சொல்லி தொலையா. ஜோசப் விஜய் இன்னும் நான் இவரே ஒருத்தர் வந்துட்டாரு பாருங்க. யாரு? ஜோஸ் மைக்கேல் ஒரு மைக் கேக்குறாருங்க. ஜோஸா? ஆமா ஆமா. அந்த இது ப்ரொஃபைல் பாருங்க. நான் பாக்குறேன். ஜோ மைக்கேல் வந்து பெரிய மயிரா. அந்த பிக் பாஸ் ரிவ்யூஸ் சொல்ற மயிர் தானே அவன். விஜய்க்கு மட்டும் இந்த வம்முல கக்கற நாய் தானே அது. அந்த நாய் தானே. மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குறேன். நீங்க அவன்கிட்ட செருப்பு வாங்கிக்கலாம். இல்ல காட்டுல மெட்ராஸ் பையனை காட்டுல. உங்களுக்கு காட்டுச்சுன்னா நீங்க கொடுங்க. ஸ்லாட் இருந்தா கபிலன் இவரு அபியூஸ் பண்றானே இறக்கி விடுங்க.
ஆமா ஆமா அபியூஸ் பொறுக்கிகளுக்கு நமக்கு இங்க இடம் கொடுக்க கூடாது. அபியூஸ் பண்ணா நம்ம இங்க அளவு நீங்க பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும்னா பேசு தம்பி, இல்லைன்னா கிளம்பி போ. சரியா? பேச தெரியல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க 150 எடுத்து நேத்து எடுத்துட்டோம்ல ஜிப்ஸ் ஜவுளி கடையில போயிட்டு பாவாடை தாவணி எல்லாம் எடுத்துட்டோம்ல. அவ்வளவு ரோஷம் கிளம்பி நாளைக்கு கட்டிக்குங்க, நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு கட்டிக்குங்க. நலுங்கு வைப்போம். அந்த நலுங்குல வந்து கண்ணத்துல ரெண்டு சந்தனத்தை பூசி நெத்தில வச்சுக்கிட்டு நாங்க இங்க பிரபு மாதிரி 2 பேரை வச்சிருக்கிறோம். என்ன பாட்டு பாடி அழகு சந்தனம் பாட்டு பாடி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ரெமோ எனக்கு ஒரு டவுட். நீ ஆம்பளை பொம்பளையானா? இல்ல அண்ணன் ஆம்பளையா பொம்பளையா? ரஜினி கிட்ட போய் கேட்டா சொல்லி நைட் வருது பத்தியா கோவம் வருது இல்ல. நான் என்ன கேட்டேன், நாளைக்கு ரிசல்ட் வருது, டிவிகே கட்சி எத்தனை தொகுதி ஜெயிக்கும் எல்லாரும் நாளைக்கு பாப்போம். ஆனா நீங்க ரிசல்ட் எக்ஸிட் போலு எக்காத போலு எல்லாத்தையும் தூக்கிட்டு சுத்துனீங்கல்ல, மை ஆக்சஸ் இந்தியா எல்லாத்தையும் தூக்கிட்டு சுத்துனீங்கல்ல. நாங்க அரசியல் இருக்கும்டா, நாங்க சுத்துவோம்டா. உனக்குடா நாங்க சுத்து, உன் கைய நீ சுத்து, உன் கால நீ சுத்தி, நீ எங்க வேணாலும் சுத்து, எனக்கு பிரச்சனை இல்ல. எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு? ஓட்டர் ஐடி இருக்கா? ஏண்டா ஓட்டர் ஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. யாரு இந்த காமெடி பண்ணது? எவன் ஏண்டா ஓட்டு போட்ட போஸ்டே போட்டுருக்கேன். பேசாத, இது கேட்டு ஸ்பேஸ். நீ கிளம்பிடு. விஜய் ஃபேனா இருந்தா ப்ளீஸ் கெட் அவுட். இது வந்து நாங்க கூட கேட்கல. உங்க ஓன் கேம்ப் டுமில் தான் கேக்குறாரு எவ்வளவு சீட்டு ஜெயிப்பான்னு கேக்குறாரு. நீ எங்களுக்கு சொல்ல வேணாம். ஓகேவா? அஜித் ஃபேன்ஸ் கூட சொல்ல வேணாம். உன்னுடைய ஓன் கேம்ப் விஜய் ஃபேன்ஸ் டுமில் அவருக்கு சொல்லு எவ்வளவு சீட்டு ஜெயிப்பாரு உங்க அண்ணன். நீங்க கேளுப்பா டுமில், கேட்டு சொல்லுப்பா எங்களுக்கு. இறங்கி தோழடே. இவனுங்க வந்து நம்ம கிட்ட ஒரிஜினலா பேச மாட்டாங்க, நம்மள டீமீன் பண்ணி அவமானப்படுத்துறதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் பாத்துக்க. கரெக்டா சொன்ன டுமில். இவன் நம்மள டீகேட் பண்றதுக்காக இருக்கிறான் டுமில். டேய் அரா, நீங்க டைம் பாஸ் போகலன்னு மேல வந்தா நாளைக்கு இருக்குடா உங்களுக்கு. என்ன இருக்கு? இல்ல நாளைக்கு தெரியும். இல்ல என்ன நாளைக்கு இருக்கு? என்ன இருக்கு சொல்ல? என்ன இருக்கு? நாளைக்கு மணி தானே போட போறீங்க. அப்புறம் என்ன பண்ணிருவே? இல்ல நீ என்ன பண்ணிருன்னு மட்டும் சொல்ல. உன் கட்சி என்ன புடிங்கன்னு மட்டும் எனக்கு சொல்ல. எனக்கு நீ 2 ஆளுங்கட்சியா வந்து எங்களை பழி வாங்குறதுதான் உங்களுக்கு முத வேலையா? டேய் நீ என்னடா சொன்ன? 2 வருஷமா விஜய் உன் அண்ணன் சிஎம் ஆகி இங்க என்ன அடிக்கிறது தான் சிஎம் ஆகி வருவாரு இல்ல? அப்ப போட்டி எனக்கும் அண்ணனுக்கு தான். அப்பதான் ஊரை ஏமாத்தி வச்சிருக்க. பேஸ் போட்டு விஜய் காலி பண்றேன் பாரு. விஜய் அப்ப போட்டி உனக்கும் அவ்வளவு ஒரு தோல்வி. அப்ப போட்டி உங்க அண்ணனுக்கும் எனக்கும் தானா? சீ அது அடிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். சரி அடி வா. சரி சொல்லு சண்டை போடுவோம். நாளைக்கு எத்தனை பேர் ஜெயிப்பாரு டிவிக்கு சொல்லு. என்னடா நீதாடா ஒரு 2 வருஷமா ஜெயிப்பா நீ சொல்ற. சரி எத்தனை தொகை ஜெயிப்பா சொல்லு. ஜோ மைக்கேல் சார் வந்து வந்திருக்காத பேசணுமா? பேசணும். ஜோ யாரு பாது? ஜோ மைக்கேல் சொல்லுங்க. யாருன்னு தெரியலையா? ஜோ மைக்கேல் பிக் பாஸ் பர்சனாலிட்டி சார். ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. கேக்குறேன் ஃபர்ஸ்ட் கேளுங்க. டேமா கேக்குதா? சொல்லு. ஆடியன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சரி ஆடியன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சரி சொல்லு எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க நாளைக்கு சொல்லு உங்க அண்ணன். ஆட்சியை நாங்க தான் அமைக்க போறோம். காது கேக்குதா இல்லையா? ஆட்சி அமைக்கிறதுக்கு எத்தனை தொகுதி வேணும்? 234 தொகுதியுமே எங்களுக்கு தான். ஆட்சி அமைக்கிறதுக்கு எத்தனை தொகுதி ஜெயிக்கணும் பெரும்பான்மை சொல்லு. 118 போதும். 118 போதும். உங்க அண்ணன் எத்தனை தொகுதியில ஜெயிப்பாரு? எங்க அண்ணன் 2 தொகுதி 2 நாளே என்னடா விலைகளுக்கு நாங்க ஆட்சி அமைச்சு சொல்லிட்டோம்ல. வேற அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். ஒன்லி ஜீசஸ் நோஸ். என்னடா நீ இப்படி சொல்ற, அங்க வந்து இப்படி சொல்ற. 2 விஜய் பண்ண மாத்தி சொல்றீங்க. 2 பேரும் சட்டு புட்டு ஏதோ முடிடுவாங்க. ஏண்டா அவனுக்கு ஒரு கருத்து எனக்கு ஒரு கருத்து. என்னடா எதிர்பார்க்கற? 2 பேரும் ஆட்சிக்கு வருவீங்கன்னு சொல்றீங்க. சரி ஓகே. எத்தனை சீட் ஜெயிப்பாங்க? இந்த நாய் வந்து கேடுகட்ட நாய். என்னடா பேசிட்டு எவ்வளவு போய் பேசிருக்கான் தெரியுமா பிக் பாஸ்ல? ஆப்வியஸா இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கான், முட்டி போட்டுருக்கான். அப்ப என்னடா ரெமோ? ஐயோ விஜய் ஃபேனே உன்னை கிழிக்கிறான். அவன் பேசுனது ஜோ மைக்கேல்ன்ற ஒரு பைத்தியம். நீ எதுக்கு என்கிட்ட வர? அவன் ஏதாவது பேசணும். கெட்ட வார்த்தை என்ன இருந்தாலும் பேசக்கூடாது. டுமில 1000 இருந்தாலும் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. பேசலாம். சொல்ற கேளு டுமில ஒரு கேளு. இன்னைக்கும் நாளைக்கும் இங்க பாரு ஒரு கேளு.
இன்னைக்கும் நாளைக்கும் கெட்ட வார்த்தை ஸ்பேஸ்ல பேசக்கூடாதுன்னு ஜும் நான் மொசக்குட்டி மேலையும் நான் மெட்ராஸ் பை மேலையும் ரெட் டிராகன் மேலையும் நான் வந்து சத்தியம் எடுத்து நான் இது பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு நாளைக்கு கெட்ட வார்த்தை நான் பிக் பாஸ் எவ்வளவு தருமா தப்பா வந்து இது சரி விட. பிக் பாஸ்ல நான் பார்த்தது இல்ல, நான் பார்க்கறதும் கிடையாது. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு பிக் பாஸ்ல எனக்கு கவலை கிடையாது. இங்க பேரு எங்க இடமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேச கத்துக்கணும். புரியுதா? நான் மேல வந்தது காரணம் நாளைக்கு ரஜினியை புழக்க போறது உறுதின்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். நீ பொண்ணு கொடுத்த பொண்ணு எடுத்த வாக்கியா வாங்குற தங்காச்சு பஞ்சாயத்துல நான் கேட்கல. புரியுதா? எனக்கு நாளைக்கு உங்க அண்ணன் எத்தனை நாளைக்கு ஜெயிச்சிருவா ரசியமா? டேய் எத்தனை வாட்டா சொல்றது ஒர்க் இருக்குடா எனக்கு. நாங்க தாண்ட ஆளுங்கட்சி, நாங்க தாண்ட ஆட்சி அமைக்கிறோம். இருங்க துமில், இப்ப நீ வந்த உடனே கேட்ட என்னப்பா உனக்கு விஜய் தான் கிரேட்னா இருடா. வந்த உடனே நீ கபிலனை கேட்ட காலங்காத்திலே தண்ணியை போட்டுட்டு இவனுக்கு கூட பேசக்கல நம்ம உயிர் போயிடும் போல கபிலன். ரெண்டு ஜெயிச்சுட்டு வாடா. நீ சொல்லலாம் ஒன்னா ரெண்டா மூணா முதல்ல முடிவுக்கு வாங்க. அதுதான்ப்பா, அது அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அது இப்ப ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் ரெக்கார்ட் போடுறேன். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா அதுதான் அப்ப நீ அக்கவுண்ட் கேன்சல் பண்ணிடுற. ஜிப்சி ஒரு நிமிஷம். டேய் சுமில் ஒரு நிமிஷம் இரு. இல்லடா அவன் சொல்லட்டும்பா. சொல்லட்டும், நீ அமைதியா இரு. அவங்க சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க ஜிப்சி. இல்ல வந்த உடனே இவன் கேட்டான், நீ ஏப்பா அவளை வன்மத்தை கக்குறன்னு கேட்டான் உங்களை. சரியா? இப்போ ஜோ மைக்கேல்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் நம்ம ஸ்பேஸுக்கு வந்திருக்காரு, நம்ம ஹோஸ்ட் இல்லைங்களா? இவன் எதுக்கு இப்ப தேவையில்லாத வன்மத்தை இங்க கக்கினான் துமில? அதான் புரியலையே. நீ வன்மத்தை கக்கிறத பத்தி எங்கள்கிட்ட லெசன் எடுக்க வர நீ? டேய் எங்களுக்கு பிக் பாஸ் எல்லாம் தெரியாதா? இங்க பேரு டுமிலு. உனக்கு வாக்கியா தகராறு பஞ்சாயத்து எதாவது இருந்தா அதை இந்த ஸ்பேஸ்ல வச்சு கூட வெளில வச்சுக்க. சரியா? நீ எங்களை கேட்டால என்ன ஏன் வன்மத்துல கக்குறீங்கன்னு. இப்ப நீ ஏன் வன்மத்தை கத்தினா சொல்லு சொல்லு. எந்தெந்த இடத்துல இருக்கியோ அது வந்து ஜோ மைக்கேல் அது வந்து அது பிக் பாஸோட பர்சனாலிட்டிஸ் ஒண்ணு தெரியுமா? நான் நிறைய பேர் என்ன பார்த்தா இங்க பிக் பாஸ்க்கு ப்ரமோஷன் பண்ற மாதிரியா தெரியுது? பிக்சர் மச்சான் குரூப்ல பிக் பாஸ் பத்தி பேசினாலே கடுப்பாவேன். நீ ஸ்பேஸ்ல உட்கார்ந்துட்டே வார்த்தைக்கு வார்த்தை பிக் பாஸ்ன்ற ஏறி கழுத்தாமட்ல ஏறி மிச்சிடுவேன். ஒழுங்கா அரசியல் பேசுறா. நீ கடைசி வரைக்கும் அரசியலே பேச போறது இல்ல. நீங்க உங்க அண்ணாவை சொல்றாரு கான்ஃபிடண்டா இருங்கன்றாரு. யாராவது வாயில இருந்து பிக் பாஸ் வாயில வந்துச்சு பிச்சிரும் மிச்சு. ஒழுங்கா இங்க அரசியல் பேசு. நாளைக்கு உன் அண்ணன் எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு கரெக்டா சொல்லு. சட்டுப்பட்டு சொல்லு. சிரி சிரி 50+. இல்ல கபிலன் ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அமௌண்ட் பேசுறானா 20% வாங்குவாங்கிறான். 20%ல எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? இல்ல எம்ஜிஆர் அவனுக்கு இழுத்து இழுப்புக்கு போக கூடாது. எம்ஜிஆர் வாயில வரக்கூடாது. பர்சன்டேஜ் வாயில வரக்கூடாது. நாங்க 50 ஓட்டு வாங்கிடுவோம், 1 கோடி ஓட்டு வாங்கிடுவோம். இந்த மேட்ரே கிடையாது. இந்த பர்சன்டேஜ் இந்த இத்தனை ஓட்டு வாங்க இதெல்லாம் இங்க தூக்கிட்டே வரக்கூடாது. எத்தனை சீட்டு ஜெயிப்பியா தோப்பியா இவ்வளவுதான் மேட்டரா இருக்கும். அப்போ 1.5 கோடி ஓட்டர் வந்து அப்படியே டிமின் பண்ணிடுவா. நீ சீட்டா சொல்ல மாட்டியா? 100 ரூபாய் கொடுத்தா சில்லறையா கொடுப்பியா? 100 ரூபாய் சொல்ல மாட்டியா? மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எத்தனை சீட்டு ஜெயிச்சா மட்டும்தான் ஆட்சி பிடிக்க முடியும். உனக்கு சீட்டு முக்கியமா பர்சன்டேஜ் முக்கியமா? அதுதான் நான் கேக்குறேன். அப்போ அந்த மக்கள் சரி அத நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? நான் என்ன கேக்குறேன்னா, அப்போ மக்கள் வந்து விஜய் நம்ம ஓட்டு போட்ட மக்கள் வந்து முட்டாளா? 1.5 கோடி சரி நீ இப்ப வந்துட்ட கிட்டத்தட்ட 1.5 கோடி மட்டும் 1.5 கோடி மக்கள் வந்து முட்டாளா? காலையிலேயே எங்கடா உனக்கு மட்டும் கடை கிடைச்சது? எனக்கு சொல்றான் எங்கடா கடை மட்டும் உனக்கு மட்டும் கிடைச்சது? கடவுளே ஏன் மஸ்குட்டி கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க? இல்ல 12 மணிக்கு நாளா நேத்தே வாங்கி வச்சுட்டேன். நாளைக்கு லீவுங்கிறதுனால. ஏங்க காந்தி ஜெயந்தி கூட இப்படி அலர்ட்டா இருக்கிறவங்கள நான் பார்த்தது இல்ல. இதுல அநியாயமா இருக்கு. இல்ல டுமில கபிலன் ப்ரோ, நாளைக்கு நம்ம போட போற ஸ்பேஸ்ல ஓகேங்களா, நாளைக்கு நடக்க போற சம்பவத்துல இவனுங்க இல்ல இவனுங்க நம்பர் 1 நான் தான். நாளைக்கு வரேன் ஜிப்சி தான் தா இருக்காருல. ஜிப்சின்னு மேல ஒருத்தர் பைக் ஓட்டுறாருல அவரு புடிச்சிக்க. அவரு தான் ஹோஸ்ட். நாளைக்கு
நாளைக்கு பூரா பயில தண்ணிய போட்டுட்டேன். நம்ம ஸ்பேஸ்ல அந்த கதற போறானுங்க. எல்லாம் ரெடி ஆயிக்கங்க. கீழே கேப்ஷன் இவனுக்கு எல்லாம் நாளைக்கு அந்த மைண்ட் நாளைக்கு போடணும் ஒரு எண்ட் ஸ்பேஸ் மாதிரி. நீங்க தானே போடணும். ஒண்ணு ஹிட்டார். அது காரணம் என்னன்னா டுமிலு, நான் ஏன் ஜிப்சிக்கு அந்த வாய்ப்பு நாளைக்கு நான் போடுறது சொல்றேன். சொல்றது கேளு. இன்னைக்கு நான் ஏன் போடுறேன், நாளைக்கு ஏன் ஜிப்சிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறேன்னா அது நான் நினைச்சா போடலாம், அது அவருக்கும் தெரியும். ஆனா நான் காரணத்தோட தான் அவருக்கு நான் கொடுக்குறேன். இது அவருடைய ஆசை. அவரு குத்து விளக்கு ஏத்தி வச்சு அவர் ஆரம்பிப்பாரு. உங்களோட ஸ்பேஸ் வேல்யூ தான் யூடியூப்ல நான் ஸ்பேஸ் கேட்பேன், உங்களோட ஸ்பேஸ் எல்லாம் கேட்பேன். ஆப்வியஸா யூடியூப்ல உங்க ஸ்பேஸ் வேல்யூ தான் இருக்குது. இவரு ஏன் ஸ்பேஸ் போட்டாங்க? அதெல்லாம் கிடையாது. ஸ்பேஸ் யார் ஸ்பேஸ் போட்டாலும் போட்டா நல்லா வரும். அது ஒண்ணு நம்ம ஸ்பேஸ் தான். நம்ம ஸ்பேஸ் தான். நீங்க தான் ஸ்பேஸ் போடணும். உங்க அண்ணனுக்கு அவர் ஈக்குவலா சரிசமமா ஃபீல் ஆகல. சரி எப்பா இந்த சின்ன பையனுக்கு நீ போட்டுக்கோப்பா அப்படின்னா அப்புறம் நான் போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா நீங்க தான் அந்த ஸ்பேஸ் போடணும். நாளைக்கு நீ அவரு ஸ்பேஸ் வந்தாலும் 1 to 1 கபிலன் ப்ரோட்ட பேசலாம். ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல போட போறதா ஜிப்சி ப்ரோ, அத பேச போறதா கபிலன் ப்ரோ தான். நீங்க நாளைக்கு வந்து பேசலாம். இல்ல இவரு போட எனக்கு பெருசா உடன்பாடே கிடையாது. என்ன உடன்பாடு கிடையாது? என்ன உடன்கட்டையா எரிய போற? ஏய் ஜிப்சி ஹோஸ்ட் பண்ண போறாரு, நான் கோஸ்ட்ல உட்கார்ந்திருக்க போறேன். என்ன இல்ல இவ்வளவு 9,000 இவ்வளவு 900 இவ்வளவு ஸ்பேஸ் போடுறீங்க. ஆப்வியஸா நீங்க வந்து அந்த ஸ்பேஸ் போட்டுருங்க ப்ரோ. ஆமாப்பா, அந்த ஸ்பேஸ போஸ்ட் பண்ற அளவுக்கு விஜய் ஒழுங்கா இல்ல. அதுக்கான டிசர்விங் கேண்டிடேட் வந்து ஜிப்சி ப்ரோ தான். எஸ் ராஜா டுமிலு, நான் ஜிப்சிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறேன்னா அவரு நம்மளை விட சீனியர். ஒன்னாவது அவருக்கு ஒரு பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு, அந்த கணக்கு அவரு தான் தீக்கணும். அதனால அவர் கையால தான். புரியுதா? என்ன கணக்கு? விஜய் வந்து அடிக்கிறது இதெல்லாம் ஒரு கணக்கா? ஏன் என்னையா அது கடைசி சினிமால எத்தனை வாட்டி சொல்றது உங்களுக்கு? தமிழ் சினிமால உங்களுக்கு ஷேர் தெரியுமா? ஷேர்னு இது முதல்ல உங்க அண்ணன் சொல்ற மாதிரி கேளுங்க, கான்ஃபிடண்டா இருங்க. நாங்க எங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ட் கூட உங்களுக்கு இல்ல பாருங்க. நாங்க கான்ஃபிடண்டா இருக்கோம். அத நீங்க கொஞ்சம் ஏத்துக்கோங்க. டைமிங்ல இருந்து போட்டுக்கறோம் பாரியா, நாங்க கான்ஃபிடன்ட்யா. காலைல 6 மணிக்கு 90ல இருந்து ஷேர் வாங்கணும்யா. இங்க பாரு டுமிலே நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு நாளைக்கு ஷேரை பத்தி பிரச்சனை இல்ல, ஷேர் தான் யாருக்கு இருந்தா பிரச்சனை. அன்னைக்கே சொன்னேன், இன்னி சொல்றேன். 200 கோடி அடிச்சு சொல்லு, அடிக்காம சொல்லு. இங்க ஷேரை பத்தி பேசாத, ஷேரை பத்தி பேசு. சிஎம் ஷேரை பத்தி பேசு, அதான் மேட்ரு. ஓ, உங்களுக்கு ஷேரும் கிடையாது, சேரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் ஒண்ணு கொடுக்குறான். அதாவது மக்கள் எங்க நம்புறாங்கிறத ஒரு இது பேசிக் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சேன். அதாவது ஃபிலிம் வைஸ். அதுக்கப்புறம் தான் நான் பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணேன். 9 மணிக்கு தான் இல்லடா, 9 மணிக்கு தான் ஓடுறேன்னு சொல்லி காலையில போட்டேன். படத்துல பண்ணிட்டோம் ஆப்வியஸா. மாமா இதோ நாளைக்கு பேசுறியா? ஐயோ டேய், விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க முட்டா போயிடா. நீ அப்பையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற. அது அரை நாள் தான் இருக்கு. ஓவரா பேசாதீங்க. அரை நாள் தான் இருக்குது. ரொம்ப ஓவரா பேசுனீங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க முட்டா போயிடலான்னு கேட்டல. விஜய் பத்தி மொத்தம் அரை நாள் தான் இருக்குது. வாயில உடைச்சிருவேன். விஜய்க்கு ஓட்டு போட்டவனை பத்தி பேசுறேன். முதல் எலெக்ஷனுக்கு எல்லாம் வந்து சொல்றான் பாரியா, எப்பா பாத்து இருங்கப்பா, பழைய ரிட்டையர் ஜட்ஜு, அது இல்லாம எல்லாம் பாதாள. அஜய் சார், எனக்கு ஒரு சந்தேகம். நாளைக்கு ஒரு வேளை ஒரு தொகுதிகள் கூட ஜெயிக்கல அப்படின்னா காமராஜரையே தோக்கடிச்ச ஊர் இது. அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். யாரையும் மக்கள் திட்ட மாட்டேன், பொதுமக்களை திட்ட மாட்டேன். கண்டிப்பா தப்புனா தப்பு, அவ்வளவுதான். மக்கள் விரும்பலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சரி, மக்கள் கரெக்ட், விஜய் என்ன தப்பு? கரெக்டா அதுதான் சொல்றேன். மக்கள் விரும்ப அக்செப்ட் பண்ணிக்க. அதுதான் திருப்பி நான் கேக்குறேன். பாத்துருவோம், ஒரு அரை நாள் தான் பாத்துருவோம். சரி, சரி, நாளைக்கு யாராவது மிஷின்ல சூடு வச்சுட்டாங்க, மிஷின்ல ஹேக் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பொய் எல்லாம் பண்ண மாட்டீங்களா? அது நீங்க தான் சொல்லணும் ப்ரோ, நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. அப்படி நாங்க தான் நம்பர் 1.
நம்பர் 1 பார்ட்டி நாங்க தானே வர போறோம் அம்பீசா. சரி 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 எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். சரி டுமில், நீங்க சொல்றீங்கல்ல எங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கு, நாங்க வந்து ஜெயிச்சிருவோம்ட்டு. அப்புறம் ஏன் உங்க அண்ணன் வந்து ஜெயிச்சா எல்லாரும் வந்து பனையூரை தேடி வாங்க, எல்லாரும் இங்கதான் வந்து தாங்கணும்னு ஒரு எம்எல்ஏ வந்து பயப்படுறாரா? இருங்க நான் சொல்றேன். பயப்படுறாரா? வேற கட்சிக்கு போயிடுவாங்கன்னு பயப்படுறாரா? கடவுளே, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா வந்து அது வந்து ஒரு பேசிக் எத்திக்ஸ். அங்க வந்துட்டு அவங்க பார்ட்டி பேசலாம். விஜய் ஏன் சொல்றா